ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 23, 24. பதம் 23. ரக்ஷக கிருதம் தத்விதித்வா சக்ரே द्वादश வார்ஷிகம் சோஅபி அப்போ அஞ்சலிமாதாய குரும் சம்தும் சமுத்யதக. பதம் 24. வாரிதோ மத யந்த்யாபோ ருசதீக பாதயோர்ஜகௌ திசக கம் அவனீம் சர்வம் பஸ்யஞ்சீவமயம் நிற்பக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ரக்ஷக கிருதம், ராட்சசன் தான் அதை செய்தான். தத், அந்த நரமாமிசத்தை பரிமாறினான். விதித்வா, என்பதை புரிந்து கொண்டதும். சக்ரே, வசிஷ்டர் செய்தார். துவாதச வார்ஷிகம், பிராயச்சித்தமாக 12 ஆண்டுகள் தவம். ச, அந்த சௌதாசன், அப்பி கூட, அபக அஞ்சலிம், உள்ளங்கை நிறைய நீரை ஆதாய எடுத்து, குரும், அவரது குருவான வசிஷ்டரை சப்தும் சபிப்பதற்காக குருவான வசிஷ்டர் சப்தும் சபிப்பதற்காக சமுத்தியத தயாரானார். வாரித, தடுக்கப்பட்டு, தமயந்தி என்று அறியப்பட்ட அவரது மனைவியால், அப்பக நீர், ருச்சதி ஒரு மந்திரத்தை உச்சரித்து, பாதையோ ஜகோ அவரது கால்கள் மீது வீசினார். திச எல்லா திசைகளும், கம் ஆகாயத்தில், அவனீம் உலகில், சர்வம் எல்லா இடங்களிலும், பஷ்யன் கண்டு, ஜீவமயம் ஜீவராசிகள் நிறைந்திருப்பதை நிற்ப அரசர். டிரான்ஸ்லேஷன். நர மாமிசத்தை பரிமாறியது ராட்சசன்தான், அரசரல்ல என்பதை புரிந்து கொண்ட வசிஷ்டர் குற்றமற்ற அவரை சபித்து விட்டதால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக 12 ஆண்டுகள் தவம் இயற்றினார். இதற்கிடையில் சௌதாச மகாராஜன் வசிஷ்டரை சபிப்பதற்காக நீரை எடுத்து சாப மந்திரத்தை உச்சரிக்க தயாரானார். ஆனால் அவரது மனைவியான தமயந்தி அவ்வாறு செய்யாமல் அவரை தடுத்துவிட்டாள். பிறகு 10 திசைகளிலும், ஆகாயத்திலும், பூமியிலும் எல்லா இடங்களிலும் ஜீவராசிகள் நிறைந்திருப்பதை அரசர் கண்டார். பதம் 25. ராட்சசம்பாவம் ஆபன்னக பாதே கல்மாஷதாம் கதக வியவாய காலே தத்ருஷே வனௌகோ தம்பதி த்விஜௌ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ராட்சச பாவம் குணத்தை, ஆப்பண்ண பெற்று, பாதே காலில், கல்மாஷதாம் ஒரு கருப்பு புள்ளி, கதக பெற்றார், வியவாய காலே சிற்றின்ப விவகாரத்தின் போது, தத்ருஷே அவர் கண்டார், வனோக வனத்தில் வாழும், தம்பதி ஒரு கணவனும் மனைவியும், த்விஜௌ பிராமணர்களாக இருந்த. டிரான்ஸ்லேஷன். இவ்வாறாக சௌதாசன் ஒரு ராட்சசனின் குணத்தையும் காலில் ஒரு கரும் புள்ளியையும் பெற்றார். இதனால் அவர் கல்மாஷபாதன் எனப்பட்டார். ஒரு சமயம் கல்மாஷபாத மகாராஜா வனத்தில் ஒரு பிராமண தம்பதிகள் சிற்றின்ப விவகாரத்தில் ஈடுபட்டிருப்பதை கண்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 23, 24, 25 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.